வெல்கம் டு ஃபைட் கிளப். ஸோ இன்றைக்கி நம்ம த ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, டேட்டட் 10th March 2025. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னு வரும்போது ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு சராசரியாக ரீட்டைல் ஹோல்சேல் ரீட்டைல் முழுசாக ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க ஹோல்சேல், மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம் சொல்கிறது இந்த ரீட்டைல் சில்லறையாக எவ்வளோ இருக்குன்றது. ஸோ ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அதை படிக்கிறதுக்கு வி டேக் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ரைட்டா, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அதில் 2 கேட்டகரி இருக்குது. ரூரல் இருக்குது, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அர்பன் இருக்குது. நம்ம மானிட்டரி பாலிசிக்கு கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் கம்பைன்ட் எடுத்துப்போம். ஓகேங்களா? சரி, இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறது NSO. இந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்டாக எக்கனாமிக் சர்வேயில் இருக்கும். ஓகே, அதை பார்த்து வச்சுங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்கனாமிக் சர்வேயில். பிகாஸ் அங்கே ஃபுட் இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறத பற்றி தான் அங்கே பேசியிருப்பாங்க. அங்கேயும் குறிப்பாக இந்த நியூஸ் மாதிரி தான் உங்களுக்கு வந்து டொமேட்டோ, ஆனியன் அப்படிங்கிறது, அதே குறிப்பாக டொமேட்டோ அண்ட் ஆனியனை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அது எப்படி கிளைமேட் சேஞ்சோட அஃபெக்ட் ஆகிருக்கு, வெதர் இட் இஸ் அ ரபி கிராப் ஆர் அ காரிஃப் கிராப், அது எல்லாமே டீட்டெயில்டாக அந்த அனாலிசிஸ்லேயும் கொடுத்துருப்பேன், பார்த்துக்குங்க. ஓகே, ரைட். ஸோ பாகிஸ்தானோட அந்த ட்ரெயின் சீச், அந்த எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறத நேற்று பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதோட நியூஸ் தான் இது. வி கேன் ஸ்கிப் இட் ஃபார் நோ. ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் பேர் மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க, ஜாஃபர் எக்ஸ்பிரஸ். ஓகே, ரைட். தென் இந்தியா மௌரிஷியஸ் அவங்களோட மீட்டு நேற்று கூட வி ஹவ் சீன் சில விஷயங்களை அவங்க கிஃப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ என்ன கிஃப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, தென் இந்த இடத்துல ஒரு டேர்ம் இருக்குது, சாகோஸ் ஆர்ச்சிபெலாகோ அப்படிங்கிறது. ஓகே, இது வந்து இந்த மௌரிஷியஸுக்கும் ஓகேவா பிரிட்டனுக்கும் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட். ஓகே, சாவரன்ட்டி அது வந்து UK கண்ட்ரோலில் இருக்குது. பட் மௌரிஷியஸ் அது எங்களோடது, அந்த காலத்தில் நீங்கள் இம்பீரியலிசம்லாம் வச்சுருந்தீங்க, அப்போ வச்சு அது இப்போ எங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக UK கிட்ட கூட இருக்காது, அங்கே டியோகோ கார்சியா அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். ஓகே, அதை யூஎஸோட பேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. UK யூஎஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. ரைட், அதை தான் இங்கே திரும்ப ரீஏட்ரேட் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, ஸோ அடுத்து சின்ன நியூஸ் தான். செக்ஷன் 232 அப்படிங்கிறது ரிலேட்டட் டு அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அது டேரிஃப் அப்படிங்கிறது மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. நாட் தட் இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட்டு கேட்ட மாதிரி இருந்தால் போதும். ஸோ அலுமினியத்துக்கு அவங்க 25% டேரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் ஒரு பெரிய டேரிஃப் இது கொடுத்துருக்காங்க. அது எல்லாரையுமே ரொம்ப ஒரு கன்சர்னில் கொண்டு வந்துருக்கு, இன்க்ளூடிங் ஆஸ்திரேலியா, யூரோப்பியன் யூனியன், இவங்க எல்லாருமே கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டாங்க அந்த விஷயத்தில். ரைட், ஸோ அதான் இங்கே நியூஸ், வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ அடுத்து பரியர் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ டாக்குமெண்ட்ரி ஆஃப் போபால் கேஸ் ட்ராஜடி. ஓகே, இப்போ அந்த பீதாம்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்சினரேஷன் அப்படிங்கிறதும் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க, நேம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, ஸோ மத்திய பிரதேஷோட பட்ஜெட் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த டேர்ம் மட்டும் பார்த்து வச்சுங்க. சிம்ஹாஸ்த கும்பமேளா அப்படிங்கிறது அடுத்து நடக்கக்கூடிய கும்பமேளா எங்கன்னா உஜ்ஜைன் 2028. ஓகே, சிம்ஹஸ்த கும்பமேளா அதுக்காக தனியாக ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். மற்றபடி ரெகுலராக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் தான். அட்டல் பென்ஷன் யோஜனா, ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, அதை பற்றியெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட். ஓகேவா? இங்கே லாட்லி பெஹனா ஸ்கீம் அப்படின்றது இருக்குது. இட் இஸ் ஸ்பெசிஃபிக், எந்த மினிஸ்ட்ரி எந்த ஸ்டேட்டோடது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ லாட்லி பெஹனா ஸ்கீம், ஓகே, மத்திய பிரதேஷ். ஸோ இந்த ஸ்கீம் படி உமன் 21 to 60, ஓகேவா, இதில் விமன் பெனிஃபிஷியரிஸ் அவங்களுக்கு வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க. ஓகேவா, ஃபார் மேரிட் உமன் எஸ்பெஷலி. ரைட், மகளிர் உரிமை தொகை மாதிரி அவங்க ஊரோட இந்த மாதிரி அடிக்கடி ஒன்று பார்த்துட்டு வரும். ஒவ்வொரு ஸ்டேட்டோட நேமும் ஞாபகம் வச்சு. ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி சோலாப்பூர் பார்த்துருந்தோம், சோலாப்பூர் ஷட்டர்ஸ். ஓகே, அது எகெயின் அண்ட் எகெயின் இப்போ நியூஸில் வந்துட்டு இருக்கு. ஜஸ்ட் நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே,
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் ரிலேட்டடான ஒரு கேஸ். ட்ரக் மெனஸ் அப்படின்றப்போ ஆப்போசிஷன் அஸ் வெல் அஸ் ரூலிங் பார்ட்டி ஒன்றா சேர்ந்து வரணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இந்த டிஸ்கஷன் 0 ஹவரில் நடந்துச்சு. ஓகே, உங்களுக்கு எடுத்த உடனே கொஸ்டின் ஹவர், அதுக்கடுத்து அஜெண்டா, இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் there is a 0 hour where they can ask questions without notice. இன்ஃபார்மலான ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் ஆஃப் லோக்சபாலையும் இருக்காது, கான்ஸ்டிடியூஷன்லேயும் இருக்காது. இட் இஸ் அ இந்தியன் இனோவேஷன். தென் உங்களுக்கு ட்ரக் அப்படின்னு வரும்போது வி ஹாவ் நாஷா முக்த் பாரத் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது. சரியா, அதுவும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். தலசீமியா அப்படிங்கிறது ஒரு பிளட் டிஸார்டர். ஓகேங்களா, இப்போ இந்த பிளட் டிஸார்டரில் இருக்கிறவங்க ரிப்பீட்டடாக மாதத்துக்கு ஒருக்கா பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணியாகணும். அப்போ அதுக்கு அதிகமாக செலவாகுன்றதுக்காக வேண்டி ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் அவங்களுக்கு அதிகமான ஒரு ஹெல்ப், உதவித்தொகை அப்படிங்கிறத கொடுக்கணுன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 10,000 அப்படிங்கிற லெவலுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தலசீமியா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லோ ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி இருக்கிறது பிளட்டில். அந்த ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அந்த டிசீஸ் தான் தலசீமியா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குதிரைக்கலாம் அப்படின்னு இந்த ஹார்ஸ் இது பேரை வச்சு நீங்கள் சொல்லிடலாம், அது கேரளா. அடுத்து இது பெரிய ஒரு எடிட்டோரியல் இருக்குது. இதில் நீங்கள் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இந்த டேட்டாலாம் எடுத்து வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் இட் கீப்ஸ் சேஞ்சிங் எவ்ரி மந்த். இப்போ லாஸ்ட்டாக கொடுத்த குவார்ட்டரோட எஸ்டிமேட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு அது முக்கியம் இல்லை. ஸோ வில் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கிவன் இன் எக்கனாமிக் ஸ்பெசிஃபிக்காக டேர்ம்ஸ் என்னென்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ நேஷ்னல் அக்கௌண்ட்ஸ் டேட்டா அப்படிங்கிறது என்எஸ்ஓ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அதில் ஜிடிபி, ஜிவிஏ, கிராஸ் வேல்யூ ஆடட், அதுக்கப்புறம் ஜிடிபி, அந்த ரெண்டு இதுவுமே இங்கே கொடுத்துருக்கோம். அது ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, நவ் ப்ரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா தனியாருடைய, அதாவது இண்டிவிஜுவல்ஸ், கவர்மெண்ட் இல்லாமல் மற்றவங்க பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் ஆஃப் ஜிடிபி கேல்குலேஷனில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயம். ஓகேவா, அது ஒரு 5.3% பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து இங்கே ஜிடிபியில் ரியல் அண்ட் நாமினல் ஜிடிபின்னு சொல்கிறாங்க. ரியல் ஜிடிபி அப்படின்னா ஜிடிபி அட்ஜஸ்டட் வித் இன்ஃப்ளேஷன். ஓகே, நாமினல் ஜிடிபி அப்படின்னா கரண்ட்டில் என்ன இருக்கோ, கரண்ட் ப்ரைஸஸில் என்ன இருக்கோ அதுதான் நாமினல் ஜிடிபி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஐசிஓஆர் அப்படின்ற ஒரு டேர்ம் சொல்லியிருக்காங்க. தட் இஸ் நத்திங் பட் இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ. ரைட்டா, இப்போ இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு let us assume you are making a கார் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த வருஷத்துக்கு 10 கார் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. அதுக்கு யூனிட் அவுட்புட் இது. ஓகே, இன்புட் வந்து let us assume நீங்கள் வந்து ஃபார் த சேக் ஆஃப் கேல்குலேஷன் 10 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்குவோம். சரியா, சிம்பிளாக ஃபார் கேல்குலேஷன் 10 cars 10 rupees. ஓகே, now you wanted to increase your production to 11 cars. ஓகே, அப்போ இந்த 11 கார்ஸுக்கு இந்த 10 ரூபாலேருந்து யூ நீட் டு இன்வெஸ்ட் சம்திங் எல்ஸ். லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 12 ரூபா ஆக்கணும் அப்படின்னா இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ அப்படிங்கிறது ஹவு மச் இன்வெஸ்ட்மெண்ட், அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பர் யூனிட் ஆஃப் இன்க்ரீஸ். அவுட்புட்டில் ஒரு யூனிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நான் எவ்வளோ காசு கொடுக்கணுன்றது. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் 11 கார் பண்ணணுன்னா அடிஷ்னலாக ஐ ஹாவ் டு கிவ் 2 rupees ஃபார் 1 கார். சரியா, இப்போ இந்த இடத்துல 2. இதுவே நான் இஃப் யூ அஸ்யூம் தட் இந்த இடத்துல 11 rupeesக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னா 11 rupees தான் ஆகுதுன்னா அடிஷ்னலாக ஐ ரிக்வயர் 1 rupees ஃபார் 1 கார். அப்போ நான் அடுத்து 1 ரூபா போட்டால் போதும் என்னால் அடுத்த காரை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே நான் 2 ரூபா கொடுக்கணும் அடுத்த காரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ஐசிஓஆர் அப்படிங்கிறது கம்மியாக இருந்தால் பெட்டர், எக்கனாமி இஸ் டூயிங் குட். கிரேட்டராக இருந்தால் நல்லது கிடையாது. இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எடிட்டோரியல் வந்து உங்களோட டெவலப்மெண்ட் ரேங்கிங்லாம் இருக்கு இல்லையா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. இது ப்ராப்பராக ஒரு மெயின்ஸுக்கான கண்டென்ட் தான். Below specific, you have to only understand something that United Nations Planetary Pressure Adjusted HDI PHDI அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. சரியா, PHDI கொண்டு வந்தது யார் அப்படிங்கிற மாதிரி மட்டும் உங்ககிட்ட ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். PHDI Planetary Pressure Adjusted
ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். பழைய இண்டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்வாயன்மெண்டல் டேமேஜ், பிளானட்டுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ அதை சேஞ்ச் பண்ணுறாங்க. ரெண்டாவது அடுத்த முக்கியமான விஷயம் இங்கே என்ன அப்படின்னா, இப்போ இந்த இண்டெக்ஸ் எல்லாமே வந்து ஒரு நேஷன் இன்னொரு நேஷனோட கம்பேர் பண்ணுறாங்க. அவன் ஏன் நல்லா பண்ணுறான்னா அவனுக்கு கீழே இருக்கிறவன் ரொம்ப மோசமாக பண்ணிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவல் ரியாலிட்டி தெரியல அப்படிங்கிறதும் இங்கே நார்டிக் கண்ட்ரிஸை வச்சு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. தென் கோஸ்டாரிக்கா, ஸ்ரீலங்கா இவங்க 2 பேரும் எக்ஸாம்பிள் எடுத்திருப்பாங்க. ஸ்ரீலங்கா பெட்டர் எஜுகேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. கோஸ்டாரிக்கா வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட் இல்லாமையே ஒரு க்ரோத், அஃப்ளூவன்ட் நேஷன் அளவுக்கு க்ரோத் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை 2 இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷிங் டிஸ்பியூட் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறதா கண்டெம்பரரியாக ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ ஃபிஷிங்கை பொறுத்தவரை அவங்க சைடில் என்ன பிரச்சனைனா, வி ஆர் கிராசிங் தி மேரிடைம் பவுண்ட்ரி லைன் அப்படிங்கிறது ஒரு கன்சர்ன். ஓகேவா? அவங்களோட மேஜர் கன்சர்ன் அப்படிங்கிறது என்னென்னா, வி யூஸ் பாட்டம் ட்ராலர்ஸ். சரியா? பாட்டம் ட்ராலர்ஸ் அப்படிங்கிறது எக்கோசிஸ்டத்தையே தாக்கக்கூடியது. தரையில் அந்த ஒரு பல்லு மாதிரி இருக்கும், அதை வச்சு ஓஷனோட சீ ஃப்ளோரை இது பண்ணுவாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகிடும். ரைட்டா? ஸோ அப்போ அது வந்து அந்த எக்கோசிஸ்டத்தை டேமேஜ் பண்ணுறது, அது அவங்கள பாதிக்குதுன்றாங்க. தமிழ்நாடு சைடில் என்ன பிரச்சனை, நம்மள்ட்ட ஆல்ரெடி இந்த கோரல்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளோட கோஸ்ட் லைனில் ஃபிஷிங் அப்படிங்கிறது ப்ரொடக்டிவாக இல்லை. ரைட்? இப்போ இந்த 2த்துக்கும் நடுவில் தான் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாட்டம் ட்ராலிங் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்போ அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணலாம், ஓப்பன் கேஜ் ஃபார்மிங் கொண்டு வரலாம். ரைட்டா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சி கல்டிவேஷன், சீவீட் கல்டிவேஷன் இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுன்றாங்க. பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்படா யோஜனா அதை லெவரேஜ் பண்ணலாம். டீப் சி ஃபிஷிங் கொண்டு போகலாம், டீப் சி ஃபிஷிங்க்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த இதில் சஜஷனாக சொல்லியிருக்காங்க. அது போதும். ஸோ அங்கே நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த நியூஸோட கண்டினியூஷன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொமேசா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. விச் இஸ் நத்திங் பட் இந்தியாவோட ருப்பியை யூஸ் பண்ணுறது கிளியரிங் சென்டராக. கொமேசா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காமன் மார்க்கெட் ஃபார் ஈஸ்டர்ன் அண்ட் சதர்ன் ஆஃப்ரிக்கா. இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்? அங்கே நம்ம ருப்பியை வந்து கிளியரன்ஸ் அந்த இதுக்கு எக்ஸ்சேஞ்ச். ஓகே, அவ்வளோதான் அதுக்கான நியூஸ். ஓகே. ஸோ அடுத்திங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் அப்படிங்கிறது வெறும் கார்போஹைட்ரேட்ஸ், அதில் அடிஷ்னலாக தேவையான விட்டமின்ஸ் ஆர் மினரல்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபார்ட்டிஃபைட் ரைஸ். அதை கொடுக்கணும். எந்தெந்த ஸ்டேட்லலாம் ரைஸ் முக்கியமாக இருக்கோ அங்கெல்லாம் இதை கொடுத்து மேல் நியூட்ரிஷன் அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் இது கம்ப்ளீட்டாக மெயின்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட். ஓகேவா? அந்த ரெக்கமெண்டேஷன் நோட் பண்ணி வச்சுங்க. ஆன்சர் ரைட்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். ஓகே. ஸோ இது கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம பார்த்த நியூஸோட கண்டினியூஷன் தான். அதானி குரூப்புக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு கிளியரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பார்டருக்கு, இன்டர்நேஷ்னல் பார்டருக்கு 10 கிலோமீட்டர் இருக்கும்போது அங்கே அதை கொடுக்கறதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரோட்டோக்கால்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃப்ளோட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய கன்சர்ன். ஸோ இந்த கிரேட் நிக்கோபார் மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கான்ட்ரவர்சியிலே இருக்கக்கூடிய ஒரு டாபிக். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நிக்கோபார் ஐலாண்டில் இருக்கக்கூடிய வல்னரபிள் ட்ரைப்ஸ் ஆஸ் வெல் அஸ் அந்த வைல்ட் லைஃப்பை பாதிக்கக்கூடியது. ஓகேவா? அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வி ஆல்வேஸ் ஸ்பீக் அபவுட் லெதர் பேக் டர்ட்டில்ஸ். ஓகே. கலத்தியா பே அப்படிங்கிறது முன்னாடி அது வந்து ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் நேஷ்னல் பார்க் சாங்சுரியாக இருந்துச்சு. இப்போ அதை வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்காக வந்து டீநோட்டிஃபையும் பண்ணியிருந்தாங்க. ரைட்டாக? கலத்தியா பே அப்படிங்கிறது. ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. ரூல் நம்பர் 176 அப்படிங்கிறது ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன். ஓகே. ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்லிமெண்ட்டில் டைப்ஸ் ஆஃப் டிஸ்கஷன் ஆர் மோஷன்ஸ்ன்னு இருக்கும். இது வந்து ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன். ஓகே. ஸோ ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன் அப்படின்னு வரும்போது 2 hours தே வில் டிஸ்கஸ் ஓவர் சம்திங். ஓகேவா? இதுவே லோக்சபாவில் இருக்கும்போது ரூல் நம்பர் 193, ராஜ்யசபாவில் 176. ஓகே. ஸ்பீக்கர் தான் டிசைட் பண்ணுவார் வெதர் இட் ஹேஸ் டு பி இன்க்ளூடட் ஆர் நாட், அதை ஏற்றுக்கலாமா ஏற்றுக்க வேணாமா அப்படிங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதை வந்து அதிகபட்சம் 2.5 மணி நேரம், 2 hours 2.5 அப்படின்ற மாதிரி வச்சுங்க. 2.5 hours தான் இருக்கணும். அதுக்குள்ளே அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். அடுத்த முக்கியம், இங்கே நோ ஃபார்மல் மோஷன். ஓகேவா? நோ ஓட்டிங், ரெண்டையுமே அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பட்ஜெட்டில் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரஸ்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதோட டிசைன் ஸ்டேஜ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இருக்குது. ஓகேவா? மாடுலர் ரியாக்டர் அப்படிங்கிறது ஃபியூச்சரிஸ்டிக் ஒரு இனிஷியேட்டிவ், ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு விஷயம். நம்மளோட ரினியூவபிள் எனர்ஜி ஸ்மால் ரியாக்டர் அப்படிங்கிறத
இம்ப்ரூவ் பண்ணுறது மூலிமா we can address our energy security அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கீ ஆஸ்பெக்ட். ஸோ டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடது 100 gigawatt by 2047 நியூக்ளியர் எனர்ஜி 100 gigawatt by 2047 தான் நம்மளோட டார்கெட். ஓகேவா? அடுத்து இந்த பாரத் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் யூசஸ் ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா 200 மெகாவாட் ஈச் கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடியது. ஓகேவா? அப்பார் ஐடி அப்படிங்கிறது இட் இஸ் ரிலேட்டட் டு சிபிஎஸ்சி ஸ்கூல். அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு இன்டெகிரேட்டட் ஐடி, அவங்களோட என்டையர் இதெல்லாம் எடுத்துக்கிறது. அது வாலண்டரியாக தான் இருக்கணும், அது கம்பல்சரி அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ வரும்போது அதை ஒரு இஷ்யூவாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் டேட்டா ப்ரைவசி. அதில் ரொம்ப சென்சிட்டிவான டேட்டா இருக்குது, அதுவும் யங் பீப்புளோட சில்ட்ரனோட டேட்டா இருக்குது அப்படின்றப்போ அது ஒரு கன்சர்னாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. எகெயின் ஆஸ் யூஷுவல் கேஎஸ் புட்டசாமி கேஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. வேர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். ஓகேவா? ஸோ இங்கே இந்தியாவோட க்ரோத் அப்படிங்கிறது ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி கூட்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, தென் கன்சியூமர் குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ப்ரைமரி குட் அப்படிங்க யூ கேன் எக்ஸ்ட்ராக்ட் டைரக்ட்லி ஃப்ரம் நேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஆயில், ஓகேவா, நேச்சர்லேருந்து கிடைக்கிற அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், இதெல்லாம் ப்ரைமரி கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கன்சியூமர் குட் அப்படிங்கிறது நம்ம ஒரு விஷயத்துக்காக வி ஆர் கன்சியூமர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? தட் இன்க்ளூட்ஸ் நம்மளோட கன்சம்ஷனுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் கன்சியூமர் குட்ஸ். கன்சியூமரோட ஆப்போசிட் இஸ் கேபிட்டல். ஓகே, இன்னொரு ப்ராடக்டை உருவாக்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது, இன்னொரு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கேபிட்டல் குட். நம்மளுடைய சொந்த ஒரு தேவைக்காக பயன்படுத்துறது வந்து கன்சியூமர் குட். அதை ரெண்டு மட்டும் இங்கே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நேற்று நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த நார்த் சி, அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷோடது சொலங் கார்கோ கொலைட் ஆனது ஸ்டென்னா இமாக்குலேட் டேங்கர். ஓகே, நார்த் சீல கொலைட் ஆகிடுச்சு. நேற்று உங்களை மேப் ரீடிங்க்கு பார்க்க சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இந்த நியூஸ் அனாலிசிஸ் பெருசாக இம்பார்ட்டண்ட் இல்லை, யூ கேன் ஸ்கிப். எதுவும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இங்கே சொல்ல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைசீலியம் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைசீலியம் அப்படிங்கிறது ஃபங்கை. ஓகேவா? ஒரு ஃபங்கை. அதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிஸ்டர் மஷ்ரூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த இமேஜ். ஓகேங்களா? இந்த மைசீலியம் ஃபங்கை அப்படிங்கிறது மூலிமா நம்ம பிரிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த பிரிக் ஃபயர் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்குது. ஓகே, இட் இஸ் லைட் வெயிட் அண்ட் ஹீட்டோட இன்சுலேஷனாகவும் இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியம் கார்பன் இன்சுலேட்டராக இருக்குது. கார்பன் அப்படிங்கிறது வந்து கார்பன் எமிஷன் அப்படிங்கிறத கட் பண்ணுறதுக்கும் ஃபுட் பிரிண்ட் கம்மியாகிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் ஃப்ளேம் ரிட்டார்டன், இந்த மாதிரி அதுக்கு மல்டிபிள் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறத இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, so that is it. So with this we end our news analysis. Sorry for the delayed video. Please do watch and மறக்காம channel subscribe பண்ணுங்க. Okay, there is a telegram channel also, please do join that. அங்கே ரெகுலராக அப்டேட்ஸ் இருக்கும். So thank you, see you in another video. ஓகேங்களா? Bye.